உறவுல எல்லாருக்கும் வணக்கங்க. தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா, நல்லா முதிர்ந்த தேங்காயை வந்து நம்ம தேர்வு செய்யணும். நம்ம போன வீடியோவில் ஒரு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 குலைக்கு மேலே காய்ச்சிருக்கு, விழுகவேலைன்னு சொல்ல முடியலங்க. அந்த மரத்தில் அந்த தேங்காயெல்லாம் போட்டு வந்தாச்சுங்க. அந்த மரத்தில் இருந்த நல்ல முதிர்ந்த தேங்காயெல்லாம் போட்டு வந்தாச்சுங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கு ரொம்ப சிறந்த தேங்காய்ங்க. அதாவதுங்க, நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம்னா, நம்ம தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறோம்னா, மரத்தில் நல்லா காஞ்சு ஒரு காய் பழுத்தாவது விழுகணுங்க. ஒரு காய் பழுத்தாவது விழுகணும். அந்த மாதிரி பழுத்து விழுகிற கண்டிஷனில் நம்ம போட்டோம்னா உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை உற்பத்திக்கு தரமானதாக இருக்கும். அந்த கொப்பரை உற்பத்தி தரமாக பண்ணோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல தரத்தில் வருங்க. காஞ்ச தேங்காயில் உள்ளுக்குள்ளேயே கொப்பரை ஆயிடுச்சுங்க. பாருங்கள், உள்ளுக்குள்ளே வந்து கொப்பரை ஆயிடுச்சு. உங்களுக்கு சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே கொப்பரையாக இருக்குதுங்க. வியாபாரிக விவசாயிகிட்ட வாங்குற தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மாதிரி ஒரு 65 நாள்லேருந்து 80 நாள் வரைக்கும் போடுவாங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுதுனாங்க, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோட்டலுக்கு விற்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கோயிலுக்கு சாமி குடைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரிங்க அதில் கருப்பு காயும் வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய்க்கு உற்பத்தி பண்ணுறாங்க. ஆனால் முழுமையாக செக்கு எண்ணெய்க்கு வேணும்னா தரமான நல்லா முதிர்ந்த தேங்காய், ஒரு கொலையில் பழுத்து விழுந்த தேங்காய் தான் இருக்கிறதுலே செக்கு எண்ணெய்க்கு வந்து செக்கு எண்ணெய்ட்டு இல்லைங்க, சுத்தமான தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கு உகந்ததாக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 220 தேங்காய் வந்து உரிச்சிட்ருக்கோங்க. இதை உடச்சிட்டு எவ்வளோ கொப்பரை ஆச்சுன்னு சொல்கிறேங்க. அது மட்டும் இல்லை, சந்தை விலை இன்றைக்கி 160. 220 தேங்காய் உடச்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை 120ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன எத்தனை கிலோ கொப்பரை கிடச்சுன்னு தெரியுங்க. விவசாயிகள் உங்கள்கிட்ட முதிர்ந்த தேங்காய் இருந்துச்சுன்னா, நல்லா முத்தின தேங்காய் இருந்துச்சுன்னா ஸ்நேகிதி ஃபுட்ஸில் கொள்முதல் பண்ணுறேங்க. நாங்கள் எந்தெந்த பகுதியில் வந்து கொள்முதல் பண்ணுறோன்னா, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, அன்னூர், புளியம்பட்டி, சத்தியமங்கலம், காரமடை, இரும்பறை, பெத்திக்குட்டை, இந்த மாதிரி பகுதிகளில் விவசாயிகிட்ட வந்து நாங்கள் கொள்முதல் பண்ணுறோங்க. உங்கள்கிட்ட தேங்காய் இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு தேங்காய் விற்பனை பண்ணுறாங்க, முதிர்ந்த தேங்காய்ங்க. ஏன்னா நாங்கள் செக்கு எண்ணெய் உற்பத்திக்கு முதிர்ந்த தேங்காய் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான கொப்பரை உற்பத்தி பண்ணி தரமான தேங்காய் எண்ணெய் உற்பத்தி பண்ண முடியுங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.